30 days 30 swing tutorial day 21ல invisible piping எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு பார்க்கலாம். லைனிங் கிளாத்க்கு மேல thread piping portion எடுத்து வச்சுக்கோங்க. thread வந்து மேலே பார்த்த மாதிரி இருக்கணும், பிசுறு பக்கம் கீழே இருக்கணும். இந்த மாதிரி செக் பண்ணிட்டு ஒரிஜினல் போர்ஷனை இந்த மாதிரி கிளாத்தை மேல் பக்கமாக வச்சுக்கோங்க. 3 போர்ஷனுமே கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் ஸ்டிச்சஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் பண்ணுறதுனால எந்த கிளாத்துமே மிஸ் ஆகாமல் ஸ்ட்ரெயிட்டாக தையல் வரும். அதே மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது சிங்கிள் ஃபுட்டை வந்து மாற்றிக்கோங்க, இல்லைனா த்ரெட் பைப்பிங்க்கு ஃபினிஷிங் நீட்டாக வராது. இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டக்கப்புறமா ரைட் சைட் டர்ன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு எந்தளவுக்கு ஃபினிஷிங் இருக்குதுன்னு பார்க்கும்போது தெரியும். அதுக்கு மேலே படிமான தையல் வந்து போடும்போது தான் ஃபுல் ஃபினிஷிங்கே நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் கரெக்டாக சிங்கிள் ஃபுட்டில் அந்த த்ரெட்டு பக்கத்துலேயே நல்லா நெருக்கமாக தையல் போடும்போது ஒரு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். உங்களுக்கு ஃப்ரண்ட் போர்ஷனும் பேக் போர்ஷனும் உங்களுக்கு டர்ன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். எவ்வளோ நீட்டாக வந்து நம்மளுக்கு த்ரெட் பைப்பிங் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோன்னு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.